தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்தது எல்லா ஜனத்துக்கும் ஒரு நற்செய்தியாக இங்கே அறிவிக்கப்படுது. உண்மையாக இந்த உலகத்தில் ஏசப்பா வந்தது ஒரு மிகப்பெரிய நற்செய்தி. அது குறிப்பிட்ட இனங்களுக்கோ ஜனங்களுக்கோ இல்லை, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தி. அதே போல் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ரிலேஷனுக்கு சொல்லுவோம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவோம், அது கூட பிறந்தவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி. ஆனால் இங்கே ஏசப்பா பிறந்ததை எல்லா ஜனத்துக்கும் ஒரு நற்செய்தியாக இங்கே அறிவிக்கப்படுது. இன்றைக்கி நம்ம ஏசப்பா பிறந்திருக்காங்கன்றது மாத்திரம் ஒரு நற்செய்தி இல்லை, இன்னும் அநேக நற்செய்திகளை, நன்மையான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கேள்விப்பட வைப்பார். அதோடைய பிறப்பு நிமித்தம் இன்னும் அநேக காரியங்களை நீங்கள் கேள்விப்படுவீங்க. ஆண்டவரால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும். நற்செய்தியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா பிறந்திருக்காங்கன்றது மிகப்பெரிய ஒரு நற்செய்தி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.